Hi friends, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரைவேட்டைசேஷன். ஓகே, ஸோ குளோபலைசேஷன் பார்த்தோம், லிபரலைசேஷன் பார்த்தோம், இப்போ வந்து ப்ரைவேட்டைசேஷன் பார்க்குறோம். ஓகே, ஸோ கான்டெம்பரரி இந்தியன் எஜுகேஷனில் யூனிட் 10 தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரைவேட்டைசேஷன் பார்க்கும்போது ஸோ இந்த டாப்பிக்கில் என்னென்ன கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சினாப்சிஸில் ப்ரைவேட்டைசேஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை ப்ரைவேட்டைசேஷன், வேஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன், reasons for permitting privatization in education, and then advantages and disadvantages. So what is meant by privatization? So privatization வந்து தமிழில் என்ன பார்த்தோன்னா தனியார் மயமாக்குதல். ஓகே, ஸோ லைக் என்னென்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ரைவேட்டைசேஷன்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு கவர்மெண்ட் இருக்க கண்ட்ரோலில் இருக்க பிஸ்னஸ், கவர்மெண்ட் கீழே இருக்க பிஸ்னஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே வந்து ப்ரைவேட் கிட்ட, எல்லாமேனா ஒரு சிலது வந்து ப்ரைவேட் கிட்ட கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ப்ரைவேட்டைசேஷன். ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க பிஸ்னஸ் எல்லாமே ப்ரைவேட் கிட்ட போகும்போது அதுதான் வந்து ப்ரைவேட்டைசேஷன். ஓகே, ஸோ ப்ரைவேட்டைசேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் ஓனர்ஷிப் ஆஃப் பிஸ்னஸ் enterprises, agency or public services from the government to private sector. So privatization அப்படின்னும் போது it is a process of transferring ownership. இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க அந்த பிஸ்னஸ் வந்து எல்லாமே ப்ரைவேட் ஆக்குறோம். லைக் அவங்க எது ப்ரைவேட் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே வந்து ப்ரைவேட் ஆக்குறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ப்ரைவேட்டைசேஷன். நான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரோல் கொஞ்சம் ஒரு சில பிஸ்னஸ் எல்லாமே ப்ரைவேட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரைவேட்டைசேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1991 வந்து இந்த இந்தியா வந்து நம்ம கண்ட்ரி வந்து லைக் எக்கனாமிக் ரைசஸ் வந்து நடந்துச்சு இல்லையா. ஸோ எக்கனாமிக் வைஸாக அவங்க ரொம்ப பேக்வர்டாக போனாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில பிஸ்னஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க பிஸ்னஸ் எல்லாமே ப்ரைவேட்டைசேஷன் ஆக்குனாங்க. அது மூலயமா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்தது. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரைவேட்டைசேஷன் கான்செப்ட். ஸோ இன் இந்தியா ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கண்ட்ரோல்டு பை டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் எக்ஸப்ட் தி டிஃபென்ஸ், ரயில்வேஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி ஹேவ் பீன் த்ரோன் open to the private sector since 1990. ஸோ இந்தியாவில் பார்க்கும்போது எக்கனாமிக் ஃபீல்டு, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து இந்த கண்ட்ரோலில் இருக்கல, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க ஒரு சிலது மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே வந்து ப்ரைவேட் கம்பெனி கொடுத்துட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எது தவிர வந்து மிச்சம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எதுன்னு பார்த்தோன்னா எக்ஸப்ட் டிஃபென்ஸ், ரயில்வேஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி. ஓகே, இது தவிர மிச்சம் எல்லாமே வந்து ப்ரைவேட் கிட்ட கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பைப்லைனில் வந்து ரயில்வேஸ் கூட ப்ரைவேட் கிட்ட போகிறதுக்கு அதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, பைப்லைனில் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ரயில்வேவும் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்லேருந்து ப்ரைவேட் கிட்ட கொடுக்கறதுக்கு அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் ரயில்வேஸ் கூட வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு போயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரைவேட்டைசேஷன். So in 1993 government announces to start the private banks. In that short period 10 private banks are get started. So 1993 like 1993 வந்து கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் 1960 அப்போவே வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே வந்து நேஷ்னலைஸ்ட் பேங்காக ஆக்கிட்டாங்க அப்போது 1960. அதுக்கப்புறம் அகைன் 1993 என்ன பண்ணாங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் எக்கனாமிக் க்ரைசிஸ். ஓகே, ஸோ இந்த ஷார்ட் பீரியட்லேயே அவங்க அனௌன்ஸ் பண்ண ஷார்ட் பீரியட்லேயே 10 ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கண்ட்ரியில். ஓகே, ஸோ ப்ராட்காஸ்டிங் அண்ட் கம்யூனிகேஷன், இன்சூரன்ஸ் சர்வீசஸ் ஆர் ஏர் சர்வீசஸ் எக்ஸெட்ரா ஸ்டார்டட் தி பிஸ்னஸ் இன் ப்ரைவேட் செக்டர். ஸோ எதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராட்காஸ்டிங், கம்யூனிகேஷன், இன்சூரன்ஸு அண்ட் தென் ஏர் சர்வீசஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட் செக்டருக்கு போயிடுச்சு. அவங்க ப்ரைவேட்டில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சம் ஆஃப் தி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ரீசென்ட்லி ப்ரைவேட்டைஸ்டு ஆஸ் ஃபாலோ. ஸோ ரீசெண்டாக எது வந்து பப்ளிக் செக்டர் லைக் கவர்மெண்ட் செக்டர்லேருந்து எது ரீசெண்டாக ப்ரைவேட்டைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பாரத் அலுமினியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் அண்ட் தென் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட், இந்தியன் பெட்ரோகெமிக்கல் கார்ப்பரேஷன் லிமிடெட், மாருதி லிமிடெட் அண்ட் தென் மாடர்ன் ஃபுட் இண்டஸ்ட்ரி லிமிடெட். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ரீசெண்டாக பப்ளிக் செக்டர்லேருந்து ப்ரைவேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ ப்ரைவேட் கண்ட்ரோலுக்கு போச்சு. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் எவர் கம்பெனி ப்ரைவேட்டைஸ்ட் இன் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த கம்பெனி வந்து ப்ரைவேட்டைஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா ஸ்கூட்டர்ஸ் லிமிடெட். ஸோ இந்த கொஷின் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி எது வந்து ப்ரைவேட்டைஸ்ட் ஆச்சு, கவர்மெண்ட் கண்ட்ரோல்லேருந்து ப்ரைவேட்டுக்கு எந்த கம்பெனி போச்சு அப்படின்னா இந்தியா
இந்தியா ஸ்கூட்டர் லிமிடெட் தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட்டைஸ்ட் ஆச்சு. The company under the government, the last name is limited and the after privatized, the last name, the company last name is private limited. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்த கம்பெனி எல்லாமே வந்து லாஸ்ட் நேம் வந்து லிமிட்டெட் அப்படின்னு தான் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் பெட்ரோலியம் லிமிடெட் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த பிஸ்னஸ் வந்து ப்ரைவேட்டைஸ்ட் ஆன பிறகு அது என்ன பேர் மாற்றினாங்க அப்படின்னா பாரத் பெட்ரோலியம் ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றினாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் லிமிடெட் அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது அந்த லிமிட்டட் இருக்கும் போது அது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ ஒன்ஸ் அது வந்து அந்த கவர்மெண்ட் பிஸ்னஸ் வந்து எடுத்துகிட்டு போய் ப்ரைவேட் கிட்ட கொடுத்துட்ட பிறகு அவங்க எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு லாஸ்ட்லேயும் பார்த்தோம்னா பாரத் பெட்ரோலியம் ப்ரைவேட் லிமிடெட். ஓகே, ஸோ வேஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை ப்ரைவேட்டைசேஷன் பார்த்துட்டோம். இப்போ வேஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து எப்படி வந்து அந்த ப்ரைவேட்டைசேஷன் எப்படி நடக்குது, என்ன வேஸில் நடக்குது, எப்படி வந்து ப்ரைவேட்டைஸ் ஆகுது ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னா 2 வேஸில் இருக்குது. என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் தென் டீஇன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னா பை வித்ட்ரால் ஆஃப் தி கவர்மெண்ட் ஃப்ரம் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ். என்னென்னா ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பப்ளிக் செக்டாரில் இருக்க ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து அப்படியே வந்து லைக் ப்ரைவேட்டைஸ்டு அப்படியே கொடுத்துருவாங்க. ப்ரைவேட்டைஸ்டு அந்த பிஸ்னஸோட ஓனர்ஷிப்போ அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அப்படியே ப்ரைவேட் கையில் கொடுத்துருவாங்க. ஓகே, இது மாதிரி ஒரு டைப் நடந்துச்சு பை outright sales of public sector companies. ஓகே, ஸோ டீஇன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்னா அப்படியே கவர்மெண்ட் கிட்ட இருக்க ஓனர்ஷிப் அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அப்படியே ப்ரைவேட் கிட்ட கொடுத்துருவாங்க. டீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா லைக் எப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொன்னோன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து லைக் கவர்மெண்ட் கிட்ட லாஸஸில் இருக்க கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் ப்ரைவேட் கையில் கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து டீஇன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டு கீழே எந்தெந்த கம்பெனிஸ் வந்து லாஸில் போயிட்டுருக்கோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் நடந்துச்சு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் தென் டீஇன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஓகே, டீஇன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் தி பப்ளிக் செக்டர் undertaking by selling off part of the equity of public sector unit to the private sector is known as de-investment. ஸோ ஒரு லைக் அந்த லாஸில் போகிற கம்பெனிஸை வந்து எடுத்துகிட்டு போய் அப்படியே ப்ரைவேட் கிட்ட இந்த பப்ளிக் செக்டர் யூனிட் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க ப்ரைவேட் செக்டர் கிட்ட கொடுக்குறதா வந்து de-investment. ஓகே, ஸோ இங்கே அதுதான் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஹேஸ் செல்லிங் அவுட் தி இண்டஸ்ட்ரீஸ் அண்டர் PSU ரன்னிங் இன்டு லாஸ் டு ப்ரைவேட் செக்டர். ஸோ எது லாஸில் போயிட்டுருக்கோ அதை அப்படியே கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு டைப்பு de-investment. ஓகே, ஸோ இதுதான் வந்து 2 ways ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். இப்படி தான் நடந்துச்சு ப்ரைவேட்டைசேஷன். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் பார்க்கும்போது டு இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி அண்ட் காம்படிட்டிவ் பவர் ஆஃப் தி என்டர்பிரைசஸ். ஸோ எதுக்காக இந்த ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எஃபிஷியன்சி அண்ட் தென் காம்படிட்டிவ் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த என்டர்பிரைசஸில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரைவேட்டைசேஷன் நடந்துச்சு. அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நடந்துச்சு ப்ரைவேட்டைசேஷன். அண்ட் தென் மணி வந்து அவங்களுக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு, அதனால் நடந்துச்சு. டு ஏர்ன் மோர் அண்ட் மோர் ஃபாரின் கரன்சி வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சாங்க, அதனால் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க. டு அச்சீவ் ரேப்பிட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ ஒரு கண்ட்ரியில் வந்து ரேப்பிட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நடக்கணுன்றதுக்காக ப்ரைவேட் கிட்ட அவங்க வந்து பிஸ்னஸ் வந்து கொடுத்தாங்க கவர்மெண்ட். ரெடியூசிங் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்டன் ஆன் தி ஸ்டேட். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு வந்து நிறைய பேர்டன் இருக்கிறதுல அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ப்ரைவேட்டைசேஷன் நடந்துச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரீசன்ஸ் ஃபார் பெர்மிட்டிங் ப்ரைவேட்டைசேஷன் இன் எஜுகேஷன். ஓகே, ஸோ எஜுகேஷனில் எப்படி ப்ரைவேட்டைசேஷன் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஸோ இது வரைக்கும் ப்ரைவேட்டைசேஷன்லாம் என்னென்னு பார்த்துட்டோம், வேஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் பார்த்தோம், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். ஸோ எஜுகேஷனில் எப்படி இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா there are many reasons which compel our ruler to permit privatization in education at all levels, particularly in higher education and higher secondary education. ஸோ பர்டிகுலராக இந்த ப்ரைவேட்டைசேஷன் யாருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷனுக்கும் ஹையர் செகண்டரி எஜுகேஷனுக்கும். ஓகே, ஸோ அமாங் திஸ் த following are the most important economic, political and educational reasons. So because of a privatization the quality of education improves. So privatization பண்ணதால ஒரு எஜுகேஷனோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ லைக் இப்போ நம்ம கம்பேர் பண்ணோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் அவங்க வந்து வாங்குவாங்க, நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க இல்லையா. ஸோ வாங்கும்போது அதுக்கேற்ற அவங்க எஜுகேஷன் கொடுப்பாங்க, லைக் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். ஸோ அது மாதிரி வந்து அவங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லைக் அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே தெரிஞ்சு அந்த ப்ரைவேட்
ஸ்கூல்ஸ் வந்து பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறதுக்காகவும் தான் வந்து ப்ரைவேட்டைசேஷன் வந்து எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. யூ கேன் see this in your daily life. The majority of a student of primary government school is not able to read the book. ஸோ நம்ம பார்த்தோன்னா நம்மளே பார்த்துருப்போம், கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பசங்க வந்து அந்தளவுக்கு வந்து ப்ரைமரி லெவலில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க வந்து அந்தளவுக்கு புக்ஸ் வந்து படிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். லைக் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து பசங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதை தான் வந்து கரிக்குலமாக பேஸ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க பசங்களுக்கு ஸ்டடீஸ். ஓகே, ஸோ ப்ரைவேட்டைசேஷன் இன் எஜுகேஷன் மீன்ஸ் தி government transfers the function of government school to private sector people. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் எஜுகேஷனுக்கு எப்படி வந்துச்சுன்னா, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்து ப்ரைவேட்டைசேஷன் எஜுகேஷன். ஸோ பிபிபி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஸ் as becomes a slogan in a new development strategies. It is project as an innovative idea to tap private resources and to encourage the active participation of the private sector in national development. Okay, so as students remit heavy fees for their education in private institute, their sense of responsibility and motivation for learning increase. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து அதிகமாக ஃபீஸ் வாங்குவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஸ்டடீஸ் வந்து கொடுப்பாங்க பசங்களுக்கு. த எய்ம்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அச்சீவ் பிகாஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் இன் எஜுகேஷன். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஃபுல்ஃபில் தி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் நீட் ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு ஸ்பெஷல்லி நீடட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ப்ரைவேட்டைசேஷன் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ரெக்வயர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் எய்ம் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் இன் எஜுகேஷன். ஸோ அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது, ஸோ ரிடக்ஷன் இன் எக்கனாமிக் பர்டன். ஸோ இந்த லிபரல் ப்ரைவேட்டைசேஷனோட அட்வான்டேஜ் பார்த்தோன்னா, எதுக்காக இந்த ப்ரைவேட்டைசேஷன் கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்னா, நம்மளுடைய நாடு வந்து எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்து எக்கனாமிக் வைஸாக பேக்வர்டாக போனாங்க. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ப்ரைவேட்டைசேஷன் கான்செப்ட் வந்தது. ஸோ ரிடக்ஷன் இன் எக்கனாமிக் பர்டன். Increase in efficiency பார்த்தோன்னா, ப்ரைவேட்டைசேஷன் லீட்ஸ் டு இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி டியூ டு ப்ராஃபிட் இன்சென்டிவ். ஸோ இந்த ப்ரைவேட்டைசேஷன் கான்செப்ட் கொண்டு வந்ததால் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் தென் ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோன்னா, கவர்மெண்ட்டோட மேனேஜ்மெண்ட் வந்து புவராக தான் இருந்தது கம்பேர்ட் டு ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். ஓகே, ஸோ ப்ரைவேட் ஓனர்ஷிப் மேக்ஸ் போல்டு மேனேஜ்மெண்ட் டிசிஷன். ஸோ இப்போ வந்து பப்ளிக் கீழே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே போல்டாக வந்து எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்காங்க இல்லையா. ஸோ அதுவே ப்ரைவேட் கிட்ட போனவொடனே அவங்க வந்து என்ன வேணால் போல்டாக வந்து எடுப்பாங்க, ஏன்னா அவங்கள யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட். இன்க்ரீஸ் இன் காம்படிஷன் பார்க்கும்போது, ப்ரைவேட்டைசேஷன் அலோவ் பண்ணதால் என்னாச்சுன்னா, more firms to enter the industry and increase the competition in the market. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் அலோவ் பண்ணதால் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் நம்மளுக்குள்ளே இருக்க காம்படிஷன் வந்து அதிகமாகிடுச்சு மார்க்கெட்டுக்குள்ளே. ஸோ அப்போ வந்து காம்படிஷன் அதிகமாக எஃபிஷியன்சியும் வந்து அதிகமாச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது, லேக் ஆஃப் வெல்ஃபேர் என்னென்னு பார்த்தோன்னா, மெஜாரிட்டி ஆஃப் ப்ரைவேட் கம்பெனிஸ் மோட்டிவ் இஸ் டு மேக் ப்ராஃபிட். ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பப்ளிக்கோட நலனை வந்து பார்க்க மாட்டாங்க இல்லையா. ஸோ பீப்புள் பற்றி அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்கான காசு வரணும், அவங்க வந்து ப்ராஃபிட் பார்க்கணும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதில் ப்ராஃபிட் பார்க்கணும், அதனால் பீப்புளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து லேக் ஆஃப் வெல்ஃபேர். தே டு நாட் இன்வால்வ் இன் public welfare services like free education to poor, free medical treatment எதுவுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஃப்ரீ எஜுகேஷன் யாருக்காவது கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து பப்ளிக்கை பார்க்க மாட்டாங்க, அவங்க வந்து காசை வந்து சம்பாதிக்கணும் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அது மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து லேக் ஆஃப் வெல்ஃபேர். ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோன்னா, when private companies fail to deliver, the public has no power to intervene. ஸோ என்னென்னா, இஃப் சப்போஸ் ப்ரைவேட் கம்பெனி வந்து ஏதாச்சும் ஃபெயில் ஆச்சுன்னா, டெலிவர் பண்ண ஃபெயில் ஆச்சுன்னா, பப்ளிக் வந்து எந்த ரைட்ஸுமே இல்லை அவங்கள போய் கேட்க. அதுவே வந்து த கவர்மெண்ட் டஸ் நாட் ஆல்வேஸ் ஹாவ் டைம் ஆர் எக்ஸ்பர்டைஸ் டு ஃபோர்ஸ் தெம் டு கீப் தேர் ப்ரைமசஸ். அதே வந்து கவர்மெண்ட்டும் போயிட்டு கேட்கவும் முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர். ஓகே, ஸோ இக்னோர் தி weaker section அப்படின்னா, privatization encourages practices like providing best quality services for richer people who pay more. ஸோ இது எல்லாமே நடக்கும். என்னென்னா, புவருக்கும்
ரிச்சுக்கும் வந்து அவங்க வந்து இது பாகுபாடு பார்ப்பாங்க. எப்படின்னா இப்போ புவராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரிச் பீப்புள் வந்து யார் அதிகமாக காசு கொடுத்து ஒரு சர்வீஸ் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி சர்வீஸ் பண்ணுவாங்க ப்ரைவேட்டைசேஷன். அதுவே புவர் பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திஸ் லீட்ஸ் டு டிவிஷன் மேக்கிங் இட் ஹார்டர் டு ப்ரொவைட் எக்ஸலண்ட் பப்ளிக் சர்வர் ஃபார் வீக்கர் செக்ஷன். ஓகே, ஸோ அந்த எக்ஸலண்ட் அதே குவாலிட்டி சர்வீசஸ் வந்து வீக்கர் செக்ஷன் காசே இல்லாதவங்களுக்கு வந்து அவங்க சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மெயின் வந்து ப்ராஃபிட் மட்டும்தான். அவங்களுக்கு காசு இருந்தால் அது எல்லாமே அவங்க வந்து குவாலிட்டியாக கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து யாரை பற்றியும் எதுவுமே வந்து பார்க்க மாட்டாங்க. இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். ஸோ இம்பேக்ட்னு பார்க்கும்போது இம்பேக்ட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் இன்க்ரீஸ் இன் தி எஃபிஷியன்சி ஆஃப் அ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஸோ அண்ட் தென் இதனால் ப்ரைவேட்டைசேஷனால் இம்பேக்ட் என்னென்னு பார்த்தோன்னா லைக் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் வந்து எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ ப்ரைவேட் வர வர கவர்மெண்ட் கம்பெனியும் வந்து ரீச் ஆகணும் டிஸ்ட் இல்லை அவங்க வந்து கவர்மெண்ட்டை வந்து இது பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இன்க்ரீஸ் இன் எஃபிஷியன்சி ஆஃப் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ப்ரொவைட் பெட்டர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு தி கன்சியூமர். ஸோ ப்ரைவேட்டைசேஷன் வந்ததுனால அவங்க வந்து ஒரு குட் லைக் ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல பெட்டராக அந்த சர்வீசஸ் கன்சியூமருக்கு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மேக்கிங் வே ஃபார் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ப்ரைவேட்டைசேஷன் வந்ததால் டைரக்டாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ அண்ட் தென் privatization has a positive impact on the financial growth by decreasing the deficit and debts. என்னென்னா ப்ரைவேட்டைசேஷன் வந்ததால் நம்மளுக்கு இருந்த கடன் எல்லாமே வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு நம்ம ஒரு நல்ல ஃபினான்ஷியல் வைஸாக க்ரோத் ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பேக்ட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைவேட்டைசேஷன் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குளோபலைசேஷனும் நான் போட்டுவிட்டேன், லிபரலைசேஷனும் போட்டு அந்த ப்ரைவேட்டைசேஷனும் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த எல்பிஜி கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் சப்போஸ் எல்பிஜின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் மூணுமே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்பிஜி கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்களோ அது டிபெண்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதினா போதும். இஃப் சப்போஸ் செப்பரேட்டாக கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இல்லை எல்லாமே கம்பைன் பண்ணி எல்பிஜி கான்செப்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். எவ்வளோ நீங்கள் அந்த 10 மார்க்ஸ்னால் எவ்வளோ மார்க்ஸ்க்கு நீங்கள் கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கவர் பண்ணி 4 பேஜஸோ 5 பேஜஸோ நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட் கண்டென்ட் நீங்கள் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.